ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அடுத்தடுத்து வந்த நாட்களிலும் அஜய் நிலாவை நன்றாகவே தாங்கினான். ஆனால் அவளுக்குத்தான் அவன் காட்டும் அன்பில் கொஞ்சம் கொஞ்சமாய் குற்ற உணர்வு அதிகரிக்க தொடங்கியது. அவனுக்கு மீண்டும் துரோகம் செய்கிறோமோ என்று உணரத் தொடங்கினாள். தனது முடிவு அவனுக்கு மிகுந்த வலியை கொடுக்கும் என்று அவளுக்கு நன்கு தெரியும். அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் மிகவும் கலங்கினாள். அவளது முடிவு அவளுக்கு நிம்மதியை தரும் என்று மிகவும் நம்பினாள்தான். ஆனால் அவளது நம்பிக்கை ஆட்டம் காண தொடங்கியிருந்தது. அனைத்தையும் தாண்டி அவன் மீது அவள் கொண்டிருந்த நேசம் அவனுக்கு கண்டிப்பாக எந்த வழியையும் கொடுக்கக்கூடாது என அவளை யோசிக்க வைத்தது. ஆனால் அதேபோல் அவனும் தன்னை நேசிக்கிறானா? தன் மீது நம்பிக்கை வைத்திருப்பானா? ஏதாவது பிரச்சனை வந்தால் மீண்டும் தன்னை தூக்கி எறிந்து விட்டால் அப்பொழுது அவள் மீது வைத்திருக்கும் அன்பு கூட இந்த குழந்தைக்காக இருக்குமோ? அவளால் அவனை முழுமையாக நம்ப முடியவில்லை. மீண்டும் கண்மூடித்தனமாக அவனை நம்பி தன் வாழ்க்கையை அடமானம் வைக்க அவள் தயாராகவும் இல்லை. கடைசியாக ஒரே ஒரு முறை அவள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பரிசோதிக்க விரும்பினாள். நேரடியாக அவனிடமே சென்று நின்றாள். அவன் ஏதோ ஃபோனில் பிஸியாக இருந்தான். அஜய் என்று அவள் கூப்பிட, கொஞ்ச நேரம் நிலா, இந்த காலில் பேசிட்டு வரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு என்றான். சரி என்றவாறு அவள் அறையிலேயே அமர்ந்து அவனையே வேடிக்கை பார்க்கவும் தொடங்கினாள். காலை பேசி முடித்தவன் தன்னையே குறுகுறுவென பார்த்து கொண்டிருந்த மனைவியை கண்டு ஆச்சரியப்பட்டான். என்னடி பார்வையெல்லாம் புதுசாக இருக்கு, என்ன கண்ணிலேயே முழுங்கிருவ போலையே என்று அவனை முறைத்தவள், ஆமாம், என் புருஷனை நான் பார்க்குறேன், உங்களுக்கு என்ன? பேச்சும் ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஏன் விஷயம் இருந்தால் தான் உங்களை பார்க்க வரணுமா? அப்படி இல்லை, ஆனால் என் பொண்டாட்டி காரணம் இல்லாமல் என்ன பார்க்க வரமாட்டாளே. அதற்கும் சிரித்தாள். ஆமாம், காரணம் இருக்குது. என்ன காரணம்? சொல்கிறேன், பட் நீங்கள் என்னை திட்டவோ அடிக்கவோ கூடாது. அப்படி என்னடி சொல்ல போகிற? அது அஜய், நமக்கு இந்த குழந்தை வேணாம், நம்ம அபார்ட் பண்ணிடலாமா என்ற விஷயத்தை போட்டு உடைத்தாள். என்ன சொன்ன? அவனுக்கு சரியாக கேட்கவில்லை போல என நினைத்தவள் பெருமூச்சொன்றை வெளியேற்றியபடி, நான் விளையாடுறேனோ இல்லை சும்மா சொல்கிறேனோ தயவு பண்ணி நினைக்காதீங்க. இட்ஸ் ப்ராமிஸ், இந்த குழந்தை இப்போ நமக்கு வேண்டாம். ஏன் இல்லை? பேபிக்கு எதுனா ப்ராப்ளமா? இல்லை அஜய், அது மாதிரி எதுவும் இல்லை. அப்படி எதுவும் யோசிக்காதீங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு இதில் நிறைய வருத்தம் இருக்குன்னு, பட் எனக்கு வேறு வழி தெரியல. அஜய் உடைந்து போனான். அப்பொழுது தான் சீராக சென்று கொண்டிருக்கிறது என்று நினைத்த அவன் வாழ்க்கையை மீண்டும் பந்தாட போவதாக சொல்லி கொண்டிருந்தவள் மீது அத்தனை கோபம் வந்தது. ஏன் நிலா, ஏண்டி இப்படி இருக்க? அதற்கும் அவள் அமைதியாக இருக்கவும், இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு இந்த குழந்தை வேண்டாம்னு முடிவு பண்ண நீ யாரடி? இது என் குழந்தை, அது எனக்கு வேணும். ஓ, அப்போ என்னை விட உங்களுக்கு உங்கள் குழந்தை தான் முக்கியமா? ஆமாடி, எனக்கு குழந்தை தான் முக்கியம். ஓகே அஜய், ஆனால் எனக்கு இந்த குழந்தை முக்கியம் இல்லை, தேவையும் இல்லை. நான் கண்டிப்பாக அபார்ட் பண்ண போகிறேன். நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். என் மேலே உங்களுக்கு கொஞ்சமாச்சும் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஆனால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு சம்மதம் இருந்தால் என்னோடய அபார்ஷனுக்கு நீங்கள் சைன் பண்ணுறதா இருந்தால் மட்டும் வாங்க. நீங்கள் வரலன்னா கூட எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் வரலன்னா நான் கண்டிப்பாக அபார்ஷன் பண்ணிக்க மாட்டேன். இனிமேல் உங்கள் இஷ்டம்தான் என குண்டை தூக்கி அவன் மீது போட்டாள். அதில் சிறிது சிறிதாய் உடைந்து போனவன், ஏன் இல்லை, நான் கண்டிப்பாக வரமாட்டேன். நீங்கள் வரக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் என்று விட்டு வேகமாக அவளது அறைக்கு சென்று விட்டாள். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. நிலா தன் குழந்தையே கொல்லுமளவு துணிந்து விட்டாளா? ஆனால் எதற்காக என வெகு நேரம் யோசித்த பிறகும் அவனால் ஒரு முடிவிற்கு வர முடியவில்லை. அது எதற்காக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவளின் இந்த முட்டாள்தனத்திற்கு அவன் ஒருபோதும் சம்மதிக்கப் போவதில்லை என்று நினைத்தவன் அதன் பின்னரே உறங்கி போனான். அடுத்த நாள் காலை மிகவும் அவசரமாக ரெடியாகி கொண்டிருப்பவளை கண்டவன், எங்கே போகிறதுக்கு ரெடியாகிட்டு இருக்க என்று கேட்டான். என்ன அஜய், நேத்தே சொன்னேனே, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன். காலங்காத்தால ஏண்டி இப்படி என்னை கொள்கிற? உனக்கு என்ன தான் வேணும்? நீ என்ன செஞ்சாலும் என் குழந்தைய அழிக்க விடமாட்டேன், அதுதான் எனக்கே தெரியுமே. நான் கண்டிப்பாக வரமாட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏண்டி போகிற? என்ன அஜய் பண்ணுறது? நீங்கள் வரப்போகிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் என் மனசு அதை கேட்க மாட்டேங்குது. நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்குது, இன்னமும் உங்களை நம்புது. அதெல்லாம் பொய்ன்னு நான் அதுக்கு ப்ரூவ் பண்ணணும்ல, அப்போ தான் அது நான் சொல்கிறத கேட்கும். அஜய், நான் கிளம்புறேன். கண்டிப்பாக வரமாட்டீங்கல்ல? இல்லை, வரவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய குழந்தைய நானே கொல்ற அளவு ராட்சசியை என்னை மாற்றிடாதீங்க அஜய் என்று விட்டு அவள் கிளம்பி விட்டாள். ஆனால் அவனுள் மீண்டும் குழப்பம் அதிகரிக்க தொடங்கியது. ஒரு வழியாக ரெடியாகி ஆஃபீஸிற்கு சென்றான். அங்கு சென்றும் வேலை எதுவும் ஓடாமல் அப்படியே தான் அமர்ந்திருந்தான். டே அஜய், என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சைன் பண்ணலையா என்று சலித்தவனை பார்த்த வசந்த், என்னடா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா
எனக்கு நிலாதாண்டா பிரச்சனை. அவள் என்ன சொல்கிறா என்ன செய்கிறான்னு எனக்கு எதுவும் புரியலடா. இப்போ குழந்தையை கலைக்க போகிறேன்னு சொல்கிறா. நான் ரொம்பவும் கன்ஃபியூஸாக இருக்கேன்டா. என்னது நிலாவை அப்படி சொன்னா? அதுக்கு நீ என்ன சொன்ன? முடியாதுன்னு சொன்னேன். நான் முக்கியமா இல்லை குழந்தை முக்கியமான்னு கேட்குறா. எனக்கு பதில் சொல்ல தெரியலடா. குழந்தை தான் முக்கியம்னு கூட சொல்லி பார்த்தேன். அதுக்கும் அவசரலை. ஸோ அப்போ உனக்கு நிலா வேண்டாம், குழந்தை தான் வேணுமா? அப்பொழுது தான் அந்த கேள்வியின் பொருள் அவனுக்கு உரைத்தது. இல்லை வசந்த், எனக்கு 2 பேருமே வேணும். அப்போ நீ நிலா கிட்ட அப்போவே சொல்லி இருக்கணும். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, போய் பேசுடா. ஆனால் நான் சொல்கிறத அவள் கேட்க மாட்டாளே. ஓகே அஜய், நான் ஒன்று சொல்லவா? சொல்லு. அஜய் முக்கியமா இல்லை குழந்தை முக்கியமான்னு கேட்டா நிலா என்ன சொல்லுவான்னு நீ எதிர்பார்க்குற? தெரியலடா. ஓகே அஜய், நீ இன்னும் நிலாவை சரியாகவே புரிஞ்சுக்கலடா. இவ்வளவு நாள் உனக்கே தெரியாமல் தன்னோட கருவை மறைச்சி வச்சவ இப்போ எதுக்கு அதை அழிக்க நினைக்கணும்? 6 மாதமாக தன் வயிற்றில் வளர்ந்த குழந்தைய அழிக்க நினைக்கிற கொடுமையான தாயாக தான் அவளை நீ நினைக்கிறியா? உன்னை விட அதிகமாக அந்த குழந்தை மேலே அவள் அன்பு வச்சிருப்பா அஜய். நீ எப்போ தாண்டா அவளை முழுசாக நம்புவ என்றவனது கேள்வியில் அஜய் சுக்குநூறாய் உடைந்து போனான். வசந்திற்கு இருக்கும் நம்பிக்கை கூட தனக்கில்லாமல் போனதை எண்ணி வருந்தியவன் உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்பினான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.